மணி 9:20 ஆகிட்டு வாங்க விரும்பு போடலாம். அவர் கீழே போய் நம்ம வாழ் கற்று பொட்டு வச்சா நம்ம மூக்கெல்லாம் பொட்டு வெடிஞ்சிட்டு வாங்க போகலாம். சமையல் பண்ணி பாத்திரம் வச்சுட்டு வீடு தொடச்சி டிஃபன் கட்டி லஞ்ச் பண்ணி எல்லாம் பண்ணி பிறப்பிட நேரம் ஆகுது. அதுக்கு அடுத்தது பையனுக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும், இவருக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தா பால் கொடுத்தா பிரேக்ஃபாஸ்ட் கேட்பாரு, பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தா பால் கேட்பாரு. இப்படி தான் குடும்பம் நடக்குது. மூஞ்சி இப்படி உருன்னு வச்சுருக்காரு பாருங்க. கரெக்டாக 9:20 எத்தனை மணிக்கு கடைக்கு போகிறோம், கடைக்கு உங்களை ஃபீல் பண்ணுறேன். கடைக்கு வந்தாச்சு கரெக்டாக 10-11 வாங்க கடைக்கு போகலாம். கேஸ் பாக்ஸ் காலியாக இருக்கா, தினம் உள்ளே வெளியே உள்ளே எடுக்கிற கயிறை கட்டிங்கன்னா தொங்க விட்டுறலாம். கயிறை கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. கட்டிட்டானா தினம் எடுக்க வேண்டாம்ல. ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு எதுக்கு கடைக்கு வரதுக்கு லேட் ஆகுதுன்னா, இன்னைக்கு காலையில் எழுந்தவொடனே சமையல் பண்ணலான்னு பார்த்தா எண்ணெய் இல்லை, காய வைக்கலாம் பார்த்தா பால் இல்லை, ஓடி போய் அதில் ஒரு அரை மணி நேரம் வேஸ்ட் ஆகிட்டு. 2 டைப்பு பிரேக்ஃபாஸ்ட்டு, சப்பாத்தி பண்ணணும், ரைஸ் பண்ணணும், கூட்டு பண்ணணும், அன்னைக்கு போய் ஜாமான் வாங்கணும், நானே பண்ணணும். நல்லா இருக்கிற வீட்டை பெருக்கணும், விஸ்கிக்கு சமையல் பண்ணணும், விஸ்கிக்கு சாப்பாடு கொடுக்கணும். இல்லை வேலைக்கு யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறது இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யாராவது வீட்டு வேலைக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களா கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள்.